அதை வெளிப்படையா சொல்லிவிட்டேனே. எனக்காகவா இருந்தேன் அம்மா, உனக்காக இருந்தேன் அம்மா. நான் சொல்லியது உண்டேனா? என்னை பெற்ற தாய்க்கு கலங்கள் வந்து விடுமே, அவமானம் வந்து விடுமே அப்படி என்று சொல்லி அம்மா 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 நான் சொல்லிவிட்டேன் அம்மா. என்னை மன்னிச்சிரும்மா அம்மா, என்னை மன்னிச்சிரம்மா, என்னை மன்னிச்சிரம்மா. நான் பாவி ஆயிட்டம்மா, நான் பாவி ஆயிட்டம்மா. ஏனம்மா நீ என்னை பெற்றாயோ? இப்படி பேசுறாங்களே மனசு கஷ்டம். எனக்கு கஷ்டம், கொஞ்சம் அமைதியா இருக்கு. அப்படி ஆதி நாளையிலே அந்த அங்கு தேசம் பாண்டவர்கள் 5 பேர்கள், துரியோதனாதிகள் 100 பேர்கள், மொத்தம் 105 பேர்கள் சின்ன சின்ன பசங்களா இருக்கிறாங்க. எப்படி அஸ்னாபுரியில சின்ன சின்ன பசங்க. அப்ப அஸ்னாபுரி வேந்தன் யாரு தெரியுமா? திருதராஷ்டிர மகாராஜன். அவர் பேரரசர். அஸ்னாபுரி ஆண்டு வருகிறார். பாண்டி சக்கரவர்த்தி பக்கத்துல இருக்கிறாரு, விதுர பெருமான் பக்கத்துல இருக்கிறாரு. அந்த நேரத்துல 5 பேர்களும் சின்ன பிள்ளைகளா விளையாடி கொண்டு இருக்கிறாங்க. அப்படி விளையாடி கொண்ட நேரம் கானகத்துல சென்று பந்து விளையாட போனார். பந்து எல்லா விளையாட்டும் விளையாட்டி பந்து விளையாடினார்கள். அந்த பந்தாகப்பட்டது என்ன ஆனது? ஒரு பாலகிணத்துல விழுந்தது. விளையாடும் போது ஒரு பாலகிணத்துல விழுந்தது. படி இல்லாத கிணறு, படி இல்லாத கிணறு, அந்த கிணத்துல விழுந்தது. ஆனா இவங்க என்ன சின்ன பசங்க, இது போல சின்ன பசங்க. அந்த கிணத்தெல்லாம் ஏற்றி பாக்குறாங்க. இந்த பந்து எடுக்கணுமே, யாராலையும் எடுக்க முடியலையே. படி இருந்தா கூட எடுத்துடலாம், படி இல்லையே, இந்த பந்தை எடுக்கணுமே அப்படி என்று அந்த கைப்பிடி செலுத்து மேல கையை வச்சு எட்டி பாக்குறாங்க. அந்த வழியா வந்தது யார் சொல்லுங்க? அந்த நேரத்துல யார் வந்தார் சொல்லுங்க? குருவாக விளங்கக்கூடிய யார் வந்தார்? குருவாக விளங்கக்கூடிய துரோணாச்சாரி. அந்த
அந்த வழியிலே வந்தார். பார்க்கக்கூடிய நேரம் பசங்க எல்லாம் பாக்குறாங்க. 105 பேருனா கம்மி இல்லை. அந்த கிணத்தை சுற்றி பாக்குறாங்க. பசங்க எல்லாம் கிணத்தை பாக்குது. எதுனா தவறு ஆயிரு போகுது. பசங்க அந்த கிணத்துல விழுந்து போறாங்க. அப்படி என்று சொல்லி இவர் பெரியவர் இல்லையா, நல்லவர் வல்லவர், ஆமா, நியாயமானவர் துரோணர். ஆமா, அப்படி பார்க்கக்கூடிய நேரம், டேய் பிள்ளைகளா என்ன பண்றீங்க, ஏன் கிணத்தை சுற்றி பாக்குறீங்க, என்ன பண்றீங்க? அவங்க சொன்னாங்க, இந்த பாலங்கிணத்துல நாங்க விளையாடக்கூடிய பந்து விழுந்து விட்டது. இந்த பந்தை எடுத்து கொடுக்கணும். எங்களால எடுக்க முடியல. நான் எடுக்கிறேன்னு சொல்லி குருநாதன் என்ன செஞ்சார், கரத்துல கூட்டி 10க்கு 10, 10க்கு 100, 100க்கு 1000 அந்த பாலங்கிணத்துல இருக்கக்கூடிய பந்தாகப்பட்டது அருகம்பில் எப்படி வளருதோ அதை போல அரும்பு அரும்பா அந்த பந்துல மேல வந்துச்சு. சரி, பந்து எடுத்து கருத்துல கொடுத்தார். கொடுக்கக்கூடிய நேரம் இவங்க எல்லாம் பந்தெல்லாம் வாங்கிட்டாங்க. வாங்கின உடனே, குருநாதா நீங்க யாரு, நீங்க எந்த ஊரு, அம்மா நீங்க யாரு, உன்னுடைய பேர் என்ன? என்னுடைய பெயர் துரோணாச்சாரி. துரோணாச்சாரி. இதனால வரையும் எங்களுக்கு வித்தை கத்து கொடுத்தாரு கிருபாச்சாரி. இந்த வித்தையெல்லாம் எங்களுக்கு கத்து கொடுக்கல, ஆனா இந்த வித்தியை நீ கற்றுக் கொடுத்தாரு. அந்த துரோணாச்சாரியாகப்பட்டவர் மந்திரத்தை ஓதி அந்த நாடியை விட்டு அந்த பந்தை எடுக்கக்கூடிய நேரம், அந்த மந்திரம் வந்து அவர் உபசரிக்கிற நேரம், அந்த பந்தை பாக்குறாங்க எல்லாரும் 104 பேரும். இருக்கக்கூடிய அந்த பந்தை பாக்குறாங்க 104 பேர். ஆனா ஒருத்த மட்டும் பார்க்கல. ஏன் பார்க்கல? யாராம எல்லாம் அந்த பந்தை பாக்குறாங்க, பந்தை எப்ப ஒரு மாதிரி இருக்கலாம். ஆனா ஒருவன் மட்டும் அந்த பந்தை பார்க்கவில்லை. யார் பார்க்கவில்லை? எதை பார்க்கிறோம்? துரோணாச்சாரி என்ன மந்திரம் சொல்றாரு, துரோணாச்சாரி என்ன மந்திரம் சொல்றாரு, அவர் வாயை பார்க்கணும். என்ன மந்திரம்? வாயை பார்க்கறாரு. அந்த மந்திரத்தை கத்துக்கணும். நான் வாயை பார்க்க தெரியுமா? இவங்க எல்லாம் பந்து பாக்குறாங்க, துரோணனுடைய வாயை பார்க்கணும். யாரும் தெரியுமா? அவன் தான் அர்ஜுனன். யாரு? சொல்லுங்க. அவன் தான் அர்ஜுனன். சரி, பந்து போட்டாங்க. திருதராட்டர் அஸ்னபுரிக்கு போனாங்க. அந்த பேரரசனுடைய திருதராட்ட மகரசன் சொன்னாங்க, எங்களுக்கு இது நாள் வரைக்கும் இருந்த குரு சரியில்லை, இனிமேலுக்கு துரோணர் தான் குரு, இவர் தான் குரு அப்படி என்று சொல்லி இவர் குருவாக நிலைநாட்டினார்கள். சரி, நாட்டிய உடனே என்ன கதை போர், வில் போர், வேல் போர் என்று சொல்லக்கூடிய கற்றுக் கொடுத்தோம். கற்றுக் கொடுக்கக்கூடிய நேரம் ஒரு நாள் என்ன பண்ணாங்க, அரங்கேற்றம் நடத்தினாங்க. இந்த பந்தயத்துல யார் ஜெயிக்கிறது, கதை போர் யார் பண்றது, வில் போர் யார் பண்றது, வேல் என்று சொல்லக்கூடிய சூளம் என்று சொல்லக்கூடிய போருங்கெல்லாம் யார் யார் செய்யறது, மணி யுத்தம், இது போட்டி போடணும்னு ஒரு நாள் என்ன செஞ்சா, துரோணாச்சாரி இன்றைய தினத்துல உங்களுக்கு பரீட்சை வைக்கிறேன். இந்த பரீட்சையில யார் யார் தேர்ச்சி அடைறீங்க, வில்லில் யார் தேர்ச்சி, கதையில யார் தேர்ச்சி, மணி யுத்தத்துல யார் தேர்ச்சி, அப்படி என்று சொல்லி நாளைய தினம் உங்களுக்கு போட்டி. நாளைய தினம் விளையாடக்கூடிய களத்திலே எல்லாம் இறங்கினார்கள். 56 தேசத்து மன்னர்களும் தனித்தனியா அமர்ந்திருக்கிறார்கள். சிற்றரசர்கள் பேசக்கூடிய இதை பார்க்கணும், அவங்க வித்தைகளை பார்க்கணும்னு ஏராளமான கூட்டம் வந்து உட்காருது. அந்த நேரத்துல என்ன செஞ்சார்? ஆமா, அந்த நேரத்துல என்ன செஞ்சார் குருநாதர்? இது பரிசு பார்க்கணும் இல்ல, முதல்ல கதை போர் யாரு கத்துக்கிறாங்க. அந்த புறத்துல என்ன பண்றான் துரியோதனன், இந்த புறத்துல பீமசேனா. அவன் என்ன செஞ்சான், முதல் பிள்ளையாக விளங்கக்கூடிய முதல் அரசன் பேரரசன் திருதராட்ட மகாராஜா நம்மளுடைய குமாரகன் துரியோதனன். துரியோதனன் இழந்தான், நடந்தான். என்னது கூப்பிட்டேன், என்ன காரணம்? அவனுக்கு கௌரவம் இல்ல கர்வமா. சரி சரி, எடுறா அந்த கதையை. சீக்கிரம் போனா கதையை எடுத்து தோல் மேல வச்சான். அந்த புறத்துல இருக்கிறது யார்? பீமசேனா. கதை போர் கத்துக்கிறது யார்? பீமா. பீமா என்ன பண்ணா? குருநாதா வணக்கம். எனக்கு ஒரு வணக்கம். உங்களுக்கு தான் வணக்கம். எனக்கு ஒரு எங்களுக்கு கட்சி வெள்ளிங்கிறோம், என்ன பண்றது தெரியல. நான் அப்படியே சொன்னேன், வேற கம்பெனிக்கு இன்னும் போயிருவேன்னு சொன்னேன்.
செத்துக்கலனாக்கா உங்களுக்கு பொண்ணு வச்சு குடம் வச்சு தாங்கணும். அது எங்களுக்கு போதும். குருநாதா வணக்கம். வணக்கம். என்ன செஞ்சா சரி ஆசீர்வாதம் உனக்கு. இது அந்த கதையை எடு. நேரா போனான், கதைக்கு ஒரு கும்பிடு போட்டான், குருநாதருக்கு ஒரு கும்பிடு போட்டான், கதை எடுத்து கோல்மால் வச்சான். கோல்மால் வச்ச உடனே இதுல நல்லவன் கட்ட யாருன்னு கேட்டான். யாரு இதுல தேர்ச்சி போறாங்க? துரியோதனன் அடிக்கிறான், பீமசேனன் அடிக்கிறான். எப்படி அடிக்கிறான்? முறை தவறி அடிக்கிறான். துரியோதனன் முறை தவறி அடிக்கிறான். ஆனா பீமசேனன் முறையோடு அடிக்கிறான். இந்த சண்டை இந்த சண்டை வந்து பெருசாயிடுச்சு. இந்த சண்டை அமைதியா இருப்பா. இந்த சண்டை வந்து பெருசாயிடுச்சு. சண்டை சிம்பிளா